துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னோட வாழ்க்கையாக வச்சு வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம். அவன் பண்ணதில் 1% கூட நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் துலாம் ராசி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே இருக்குங்க. இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க. எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோட அருமையை முழுசாக தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க தாய்க்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டையும் நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? பயப்படவே வேணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நீங்கள் முழு பாடுபட்டு முன்னேறி நிற்க போறீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளினோட உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுபறியா இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக முடியுங்க. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. கல்வியாளர்கள் அறிஞர்களினுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே இப்போ பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகுங்க. பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வருங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி கொடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குறிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும். தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியுங்க. சந்தோஷமும் வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட மறைஞ்சு போகுங்க. திடீர் பயணங்கள் வரும். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள் விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக தாங்க இருக்கும். இருந்தாலுமே ரத்த அழுத்தம், சளித்தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றவங்க கிட்ட எப்போவுமே அளவாக பேசுங்க. அளவாக பழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வராத நீங்கள் கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பாக நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் பிறக்குங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்க மேலே சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் குடி போகுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க.
குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போ போனாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கினவங்க வியாபாரத்தில் எல்லாம் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போவீங்க. குறிப்பாக கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கடை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியாட்களினோட அனுசரணையால் வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதவி, பாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும். பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அவப்பெயர் மட்டும்தாங்க கிடைக்கும். நல்ல பேரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இப்படி இல்லைப்பா, இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகம் பிடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயத்தை இப்போ தொடங்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் பழம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை வழங்கி வர்றதுனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பாருங்க இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது மாறப்போகுங்க. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்க. ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணவரவு அதிகரிக்குங்க. நினைச்சதை சாதிச்சு நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்லாம் சாதகமான நிலை இருக்கு. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில் உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சாதகம். இதில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் வெற்றி உண்டாக்குறாரு. குறிப்பாக யோகம் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாருங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தர்றாருங்க. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க? சனி பகவானே சாரகமாக நாங்கள் மட்டும் என்ன அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இல்லாத நிலையை நிம்மதியான நிலையாக மாற்றி கொடுக்குறாங்க. புதிய நட்புகளால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறுது. நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணம் அப்படிங்கிறது பண வரவுல இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாம பல வழிகளில் உங்க கைக்கு வந்து சேருங்க. செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்தது குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாருங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுறாருங்க. அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறாங்க. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாருங்க. வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் சீராகுதுங்க. சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூட போகுது. புதிய புதிய முயற்சிகள் அப்படின்னா எல்லாமே மேற போகுதுங்க. நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வேலைகள் எல்லா விதங்கள்லையும் உங்களுடைய எண்ணங்கள் போலவே நல்லபடியாக நிறைவேறுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. கண்டிப்பாக அமோகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராசி மண்டலத்தில் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய தராசை கையில் பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷ உறவு இருக்கும்.
அதுதான் இந்த ராசியோட சின்னங்க. தராசு அப்படின்னாவே என்னங்க, எடை போட்டு கொடுக்கறதுல ஒரு பொருளை வாங்குறவனுக்கும் ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல், அதாவது நீதியை நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ராசி இந்த துலாம் ராசிங்க. துலாம் ராசி ஒரு சில நேரத்தில் நினைக்கும், நம்ம என்னடா இது, நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக போகுதே, நம்ம ஒரு தப்பானவங்களோ அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது சில நேரங்களில் நம்மளை நாமளே சந்தேகப்படுவோம். அதாவது கஷ்ட காலங்களில் சில நேரங்களில் நம்ம என்ன யோசிப்போம்னா, என்னதான் நம்ம தலையில் எழுதியிருக்குன்னே தெரியல, தொடர்ந்து நம்ம மட்டும் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், தொடர்ந்து நம்ம சம்மந்தப்பட்டவங்க நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ எல்லாருமே நம்மளை வந்துட்டு துச்சமாக நினைக்கிறாங்களே, இப்படியும் நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல நம்ம நினச்சிக்கிறதுக்கு என்னன்னா, என்னதான் என் தலையில் எழுதியிருப்பானோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க. பிரம்மன் உங்கள் தலையில் எழுதியிருக்கிறது 6 வயசு முதல் 60 வயசு வரை, இல்லை அதற்கு மேற்கொண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, அந்த விஷயங்கள் நடக்கிறப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணும், இதோட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும், சில பரிகாரங்களோட சில சூட்சமங்களோட வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதிவாக தாங்க இருக்க போகுது. நல்லதே நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு, அதாவது எல்லா ராசியும் நல்லது நினைப்பாங்க, எல்லாரையும் நான் குத்த சொல்லலை, 12 ராசியுமே நல்லது தான். ஒரு சிலருக்கு தனக்கு சுயநலமாக யோசிப்பாங்க, ஒரு சிலர் குடும்பத்துக்காக யோசிப்பாங்க, ஒரு சிலர் பொதுவாக யோசிப்பாங்க. ஸோ இந்த பொதுவாக யோசிக்கிறதுல முதன்மையான ராசினா துலாம் ராசியை சொல்லலாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கையில் தராசை வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நீதி நேர்மையை மற்றவங்களுக்கு நிலைநாட்டக்கூடியவங்க, தன்னோட உணர்ச்சி போலவே மற்றவங்களை மதிக்கக்கூடியவங்க, நியாயமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சவன் அதனால உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா எல்லாரையும் நேசிக்கும். அன்பு மட்டும்தான் துலாம் ராசியோட பிரதானம். உசுரே அங்கே தாங்க, அது குடும்பத்து மேலே அதீத அன்பு கொண்டவங்க. ஆனால் இவங்களுடைய அன்புக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது பாத்திரமா அப்படின்னா சுத்தமாக சொல்கிறேன், தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா துலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்கிறது, அவங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாத, என்ன சொல்கிறதுனா, ஒரு பணம் கொடுக்கக்கூடிய தன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொம்மையாக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கானது, இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் சில சூட்சமங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு புடவை கடைக்கு போகிறேங்க, ஓகேங்களா, இல்லை ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷர்ட்டு வாங்க போகிறீங்க, நமக்கு பார்த்ததும் நம்ம நல்ல அழகான உடைகளை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அது துலாம் ராசிக்காரங்களை சொல்ல வேணாம், அவ்வளவு அழகான செலெக்ஷனை தான் பண்ணுவாங்க. இவங்க செலெக்ஷன் அடித்ததுக்கு ஆட்களே கிடையாதுங்க, ட்ரெஸ்ஸிங் தனித்துவமாக பண்ணக்கூடியவங்க. ஆனால் சில நாட்களாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்த வாய்ப்பு கிடைக்குதுங்க, உங்களுக்கான மேன்மை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த படிப்படியான உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வரப்போகிறீங்க. நான் மேன்மை அடைஞ்சிக்கிட்டே போகணும்னு நினச்சேன், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி சந்தன கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்க. ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய நிறம் உங்களுக்கு பொருத்தமானது தான். உங்களுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு தோணணும், ஒரு புத்துணர்ச்சி வரணும். நீங்கள் போய் நின்னாவே போதும், அந்த இடத்துல உங்களுடைய முக வசீகரத்தால் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய
நியாயத்தையும் நீங்கள் பேசுவீங்க, உங்களுடைய கவர்ச்சியும் அவங்கள இழுக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் அழகாக தெளிவாக யோசிங்க. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பளிச்சுங்கிற ஒரு கலரை கொடுத்தா அது சாப்பிடவே ஆரம்பிக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது, இனிப்பு இருக்கா, இது காரம் இருக்கா, அது எல்லாமே பார்க்காது. நாக்குக்கு அடிமை. ஆனால் அதை பார்த்த உடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கலர் அட்ராக்ஷன் விஷயங்கள் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் துலாம் ராசி தன்னை அழகுபடுத்திட்டு ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றிங்க. உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கலாம். ஓகேப்பா, நம்ம இருக்கோம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு விஷயங்க. இதோட இந்த துலாம் ராசி நான் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும், எல்லாருக்கும் வந்து நியாய தர்மத்தை நிலநாட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல இந்த விஷயங்கள் நீங்கள் வியாபார நுணுக்கங்களில் கடைப்பிடிச்சிங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களுக்கான தொழில் வந்து வியாபாரம் சொந்த தொழில் தான் செட் ஆகும். ஒருத்தர் கீழே கை நீட்டி வேலை செஞ்சு காசு வாங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே என்றைக்குமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் அரசு அதிகாரியாகவே இருங்க, இல்லை அரசியல்வாதியாகவே இருங்க, அது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. சொந்த தொழில் மட்டும் என்றைக்குமே உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. பல மடங்கு நான் வந்து பணக்காரனாக இருக்கேன், பொருளாதார ரீதியாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறது சிறப்புங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்ல, கண்டிப்பாக இறங்கிடாதீங்க. துலாமுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நியாய தர்மமாக நீங்கள் பண்ணிட்டீங்க. தொழிலில் பொறுத்த வரைக்கும் சில கண்கட்டி வித்தைகள்லாம் ஒரு சிலர் காட்டுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஓகேவா? அட எவன் ஏதோ தப்பு பண்ணுறான்ப்பா, இவன் தொழில் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், இந்த தொழில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கிடுவீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் இருங்க. நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சிறு ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து அந்த கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க, துணிக்கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வரேன். இது உங்களுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட பொருள் வாங்கக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலினே சொல்லலாங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுங்க, வீடு கட்டிடுங்க, நிலம் வாங்கிடுங்க, காரு பஸ்ஸு எது வேணால் வாங்கிட்டுருக்கீங்க, அது எதுவுமே உங்களுக்கு நிலைக்காதுங்க. அது அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக தூக்கி கொடுத்துருவீங்க. ஸோ தனக்காக என்றைக்குமே துலாம் ராசி என்றைக்கே நீங்கள் உங்களுக்காக யோசிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படுதுங்க. அது வரையிலும் நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத வெற்றி, நிச்சயம் இல்லாத தன்மையை தான் துலாம் ராசி தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் துலாம் ராசி நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை போல் மற்றவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணுங்க. சுக்கிர பகவான் கேட்டால் அவர் தாங்க, ஏப்பா நான் அதிபதியாக இருக்கேன், இருந்தாலுமே சுயநலமாக யோசிக்கலை, இந்த அம்மா சுயநலமாக யோசிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணட்டும், வாய்ப்புகளை நான் அள்ளி தான் கொடுக்குறேன், இது தூக்கிட்டு போய் பக்கத்தில் கொடுத்துட்டு வருது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் ஒரு மாங்காய் மரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீசன் இல்லையா, மாம்பழம் வச்சுருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா மரம் நிறைய மாம்பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பழம் கூட நம்ம வந்துட்டு சுவைக்கவே இல்லை. அந்த பழத்தோட டேஸ்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது. நம்மக்கிட்ட தான் மரம் இருக்குல்ல, இல்லைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் சீசனும் முடிஞ்சிடும், மரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழமும் இல்லை. அப்போ வந்து யோசிப்பீங்க, அடடா சீசனே முடிஞ்சிருச்சு, நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படின்னு. பரவாயில்ல விடுங்க, மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உழைப்புடன் கூடிய விவேகம் இருக்குங்க. இதனால் வியாபாரத்தில் உயர்வை எட்டுவீங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை முறை, சிந்தனை வளம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தரக்கூடியது. சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்துமே துலாம் ராசிக்கு பிரதிபலிக்குங்க. மென்மையான அணுகுமுறை, சுயமரியாதையை எதிர்பார்ப்பீங்க. செல்வாக்கு காப்பாற்றுறதுல தனி கவனம் இருக்கும். பிறப்புரிமையை வலியுறுத்துவீங்க. நல்ல மனசு இருக்குங்க. ஈவு இரக்கம் பார்ப்பீங்க. அதே மாதிரி பராபரகம், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், பாரபட்சம் பார்க்காம உதவி செய்வீங்க. செல்வ சீமானாக திகழணும்னு பல வழிகளில் முனைப்பாக வேலை பார்ப்பீங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறதுல வள்ளலுங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போயிட்டா கூட பல பேர் உங்களை வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முத்திரையை பதிச்சு வச்சுட்டு தாங்க நீங்கள் போவீங்க. இதோட சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நேரத்தில் நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்துருவார். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, ஊருக்கே ராஜா வீட்டுக்கு
கூஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் ராசி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக தன்னோட உயர்வை கூட தாழ்த்திக்கிறதுக்கு விருப்பப்படுங்க. இதில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வர்றாரு, சுக்கிரன் அதிபதியாக வர்றாரு. சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராக வர்றதுனால உங்களுக்கான தொழில்கள்னு பார்த்தோன்னா அழகு நிலைகளில் பெரிய ஷாப்பிங் மால் வைக்கிறதும் விளம்பர நிறுவனங்கள் நடத்துறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு சனி பகவான் வந்து சுட்டி காட்டுறோம். சுகத்தை வரையறுக்கக்கூடியவர் இவர். இப்படி 2 விஷயங்களும் ஒருவரே கையாளும் போது உங்களுக்கு வந்து அவர் யோகக்காரனாக வரப்போகிறாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை துலாம் ராசி இனிமேல் வாழ போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.